வெல்கம் பேக் டு ஜமுனாஸ் குக்கிங் டைரிஸ். குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு இல்லாமல் இந்த ரெசிப்பியும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, டக்குன்னு செஞ்சிடலாம். ரிச் ப்ரோட்டீன் ஹெல்த்தி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க, 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு, இதை நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சி, பசலைக்கீரை, ஒரு பச்சை மிளகாய், காரம் அதிகமாக தேவைன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஓட்ஸ் ரவையோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அடுத்த வீடியோ போட எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். 10 நிமிஷம் கழித்து இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், உப்பு, கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம சேர்த்துருக்கிற ஓட்ஸில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் ஓட்ஸ்லேயே ஃபைபர் 10 to 11 கிராம், ப்ரோட்டீன் 13 to 17 கிராம் இருக்குது. எனர்ஜி, ஸ்ட்ரென்த், டைஜஷன் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, இதில் நம்ம சேர்த்துருக்கிற பசலைக்கீரையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. ஒரு 100 கிராம் கீரையிலேயே 2 to 3 கிராம் ஃபைபர், 2.5 to 3 கிராம் ப்ரோட்டீன், 2.5 to 3 மில்லிகிராம் அயன், 95 to 100 மில்லிகிராம் கால்சியம்னு லோ கேலரிஸ் ப்ளஸ் ஹை நியூட்ரிஷன் கொண்ட ஒரு சூப்பர் ஃபுட் தான் இந்த பசலைக்கீரை. பச்சைப்பயிர்லேயும் புரோட்டீன், ஃபைபர், அயன், கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், விட்டமின் B1, B2, B6 இருக்குது. இது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், ரத்த சோகையை குறைக்க உதவும், பாடிக்கு எனர்ஜி அண்ட் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு தவாவில் அடை மாதிரி தட்டிவிட்டு 2 பக்கமும் வெந்ததும் எடுத்துடணும். அவ்வளோதான். நீங்கள் இதை தோசை மாதிரி கூட கொஞ்சம் தண்ணி விட்டு தோசை மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம். இது போல் வேறு ஒரு ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.